மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவாரின் உடல் பாரமதியில் உள்ள மைதானத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. இறுதிச் சடங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். விமான விபத்தில் மறைந்த மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அஜித் பவாருடைய இறுதி சடங்குகளுக்கான அந்த நிகழ்வுகள் என்பது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாரமதியில், அவருடைய சொந்த ஊரான பாரமதியில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் வைத்து அவருக்கு அந்த மாநில அரசினுடைய அதிகாரப்பூர்வ மரியாதை என்பது மூவர்ண கொடி போட்டி வழங்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து அந்த அவருடைய இறுதி சடங்குகள் நடைபெற உள்ள வித்யா பிரதேசன் மைதானத்திற்கு அவருடைய உடல் என்பது கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அந்த இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக மனைவி சுரேஷா பவார், மகன்கள் மற்றும் என்சிபியினுடைய தலைவர், அவருடைய மாமாவுமான சரத் பவார் மற்றும் அவருடைய சகோதரியான சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் அங்கு கூடியிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிக அளவில் கூட்டம் கூடியதன் காரணமாக அவருடைய அந்த ஒரு இறுதி ஊர்வலம் என்பது நடைபெறாது. அதற்கு அவருடைய அந்த இறுதி சடங்குகள் என்பது வித்யா பிரதேசன் மைதானத்திலேயே நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவருடைய குடும்பத்தினர்கள் செய்திருந்த நிலையில்தான் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த மைதானத்திற்கு அவருடைய உடல் என்பது கொண்டு வரப்பட்டுள்ளது. இறுதி சடங்குகள் மற்றும் குறிப்பாக அவருடைய பாரம்பரிய முறை அடிப்படையிலான அந்த ஒரு சம்பிரதாயங்கள் பின்பற்றப்பட்டு அதன் பிறகு சுமார் 11 மணிக்கு பிறகு அவருடைய உடல் என்பது அடக்கம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த இறுதி சடங்கின் பொழுது பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் அதில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இறுதி சடங்கில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விமான விபத்தில் நேற்று எதிர்பாராத விதமாக பாரமதிக்கு சென்று கொண்டிருந்த அவருடைய விமானம் என்பது வானிலை காரணமாக அது விபத்தில் சிக்கியதில் சம்பவ இடத்திலேயே அஜித் பவார் உள்ளிட்ட 6 பேர் உயிரிழந்தது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில்தான் அவருடைய அந்த ஒரு இறுதிச் சடங்குகள் தற்பொழுது பாரமதியில் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில முதல்வர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கான ஒரு அந்த அஞ்சலியை அவருடைய குடும்பத்தினருக்குமான ஒரு ஆறுதலை தெரிவித்து வரும் நிலையில்தான் அவருடைய இறுதி சடங்குகள் தற்பொழுது பாரமதியில் தொடங்கியிருக்கிறது. 1991ஆம் ஆண்டு மக்களவை உறுப்பினராக பாரமதியில் அவருடைய அந்த ஒரு அரசியல் வாழ்க்கை என்பது தொடங்கிய நிலையில் அதன் பிறகு பல்வேறு முறை பாரமதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய சொந்த ஊரிலேயே அவருடைய உடலை இறுதி சடங்குகளை செய்வதற்கான ஒரு நடைமுறையையும் தற்பொழுது அவருடைய குடும்பத்தினர் பின்பற்றி வருகிறார்கள். என்சிபியினுடைய தலைவரும் அவருடைய மாமாவான சரத் பவாரும் அங்கு அந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளார். அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே அங்கு வந்திருக்கும் நிலையில் தற்பொழுது அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் மற்றும் அஜித் பவாருடைய ஆதரவாளர்களும் அந்த மைதானத்தில் கூடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிக அளவில் அந்த ஒரு தொண்டர்களுடைய கூட்டம் காரணமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த ஊர்வலம், இறுதி ஊர்வலம் என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில காவல்துறையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போல அவர் சிக்கிய அந்த விமான விபத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான ஒரு விரிவான விசாரணையும் நடத்தப்படும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சரும் மாநில முதல்வரும் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்ட நிலையில் அந்த ஒரு நிகழ்வுகளும் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் வட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக அவருடைய விமான விபத்து நடைபெற்ற அந்த பாரமதி விமான நிலையத்திற்கு அருகே தடயவியல் சோதனைகளும் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை சேகரித்து அதனை ஆய்வு செய்து அதன் பின்னர் முழுமையான விசாரணை என்பது நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமான விபத்திற்கு விமானியிடமிருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு சரியான ரீட்பேக் வரவில்லை என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரீட்பேக் என்றால் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். Lufthansa 456 clear direct ground. Lufthansa 456 descend and maintain flight level 2900. விமான போக்குவரத்தில் ரீட்பேக் என்பது மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு நடைமுறையாகும். இது விமானிக்கும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளருக்கும் இடையே நடக்கும் உரையாடலின் உறுதிப்படுத்தல் முறை. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் ஒரு கட்டளையை அல்லது தகவலை விமானிக்கு தரும்போது விமானி அதை வெறும் ரோஜர் அல்லது ஓகே என்று மட்டும் சொல்லாமல் அவர் கேட்ட தகவலுக்கான பதிலை விரிவாக திருப்பிச் சொல்ல வேண்டும். இதுவே ரீட்பேக் என்பது. உதாரணத்திற்கு, கட்டுப்பாட்டாளர் விமானம் 123 ஓடுதளம் 28 தரையிறங்க அனுமதி என கூறினால் அதற்கு விமானி ஓடுதளம் 28 தரையிறங்குகிறோம், விமானி 123 என பதிலளிக்க வேண்டும்.
விமானி ஏதேனும் ஓர் எண்ணையோ அல்லது சொல்லையோ தவறாக கேட்டுவிட்டால், உதாரணத்திற்கு ஓடுதளம் 28ற்கு பதில் 29 என அவர் திருப்பிச் சொல்லும் போது கட்டுப்பாட்டாளர் அதை உடனடியாக திருத்த முடியும். இதனை ஹியர்பேக் எரர் என அழைப்பர். உயரம், திசை மற்றும் வேகம் போன்ற விஷயங்களில் ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட அது பெரிய விபத்திற்கு வழிவகுக்கும். இதனை தவிர்க்கவே ரீட்பேக் நடைமுறை பயன்படுத்தப்படுகிறது. சர்வதேச விமான பயணங்களில் வெவ்வேறு நாட்டு உச்சரிப்புகள் இருக்கும் என்பதால் ரீட்பேக் செய்வதன் மூலம் தகவல் சரியாக பரிமாறப்பட்டதை உறுதி செய்யலாம். விமானம் தரையில் செல்லும் பாதை, புறப்பட அல்லது தரையிறங்க கொடுக்கப்படும் அனுமதி, செல்ல வேண்டிய திசை மற்றும் வேகம், பறக்க வேண்டிய உயரம், ரேடார் அடையாள குறியீடுகள் ஆகியவை குறித்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் வினவும் போது அதனை கண்டிப்பாக ரீட்பேக் செய்ய வேண்டும். விமானி ஒரு தகவலை திருப்பிச் சொல்லும் போது கட்டுப்பாட்டாளர் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார். ஒருவேளை விமானி சொன்னதில் தவறு இருந்தால் உடனடியாக நெகட்டிவ் அல்லது கரெக்ஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சரியான தகவலை மீண்டும் கூறுவார். விசாரணை அமைப்புகளின் முதற்கட்ட தகவலின்படி பாராமதி விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை வழங்கிய உயரம் அல்லது தரையிறங்கும் பாதை குறித்த தகவலை விமானி சரியாக திருப்பிச் சொல்லவில்லை என கூறப்படுகிறது. புதன்கிழமை காலை பாராமதி பகுதியில் நிலவிய அடர் மூடுபனி காரணமாக கண்ணால் பார்த்து தரையிறங்கும் முறை கடினமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் விமானி கட்டுப்பாட்டாளர் சொல்லும் கருவிகள் சார்ந்த தகவலையே நம்பி இருக்க வேண்டும். ஒருவேளை உயரத்தை 3000 அடியில் பராமரிக்கவும் என கூறியதை விமானி 1300 அடி என தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. விமானத்தை இயக்கிய கேப்டன் சுமித் கபூர் சுமார் 16,500 மணி நேரம் விமானம் ஓட்டிய மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர். கேப்டன் ஷாம்பவி பதக் துணை விமானியாக செயல்பட்டுள்ளார். இவர் சுமார் 1500 மணி நேரம் பறக்கும் அனுபவம் கொண்டவர். மேலும் அஜித் பவார் பயணித்த லியர்ஜெட் 45 ஒரு அதிநவீன விமானம். இதில் தானியங்கி எச்சரிக்கை அமைப்புகள் இருக்கும். ரீட்பேக் தவறு நடந்திருந்தாலும் விமானம் தரைக்கு மிக அருகில் செல்லும் பொழுது எந்த எச்சரிக்கை உரைக்க வேண்டும். அந்த எச்சரிக்கையையும் மீறி எப்படி விபத்து நடந்தது என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. 500 மணி நேரம் விமானம் ஓட்டிய மிகப்பெரிய அனுபவம் கொண்டவர். கேப்டன் ஷாம்பவி பதக் துணை விமானியாக செயல்பட்டுள்ளார். இவர் சுமார் 1500 மணி நேரம் பறக்கும் அனுபவம் கொண்டவர். மேலும் அஜித் பவார் பயணித்த லியர்ஜெட் 45 ஒரு அதிநவீன விமானம். இதில் தானியங்கி எச்சரிக்கை அமைப்புகள் இருக்கும். ரீட்பேக் தவறு நடந்திருந்தாலும் விமானம் தரைக்கு மிக அருகில் செல்லும் பொழுது எந்த எச்சரிக்கை உரைக்க வேண்டும். அந்த எச்சரிக்கையையும் மீறி எப்படி விபத்து நடந்தது என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது.